ஏதோ வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்லின்னு நிற்கிறோம் ஐயா, கஷ்டகால கதையை. என் பேர் வந்து பாண்டியன். நான் வந்து 40 வருஷம் ஆகுது. ஏதோ மார்க்கெட்டில் போய் கடைக்கட்டி எடுத்துன்னு வந்து வியாபாரம் பண்ணேன். நான் சந்தோஷமாக 10 ரூபா சம்பாரிச்சு நான் எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லைன்னும் போது தான் அதை நான் சாப்பிட முடியும் நல்லா. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு காலை சாப்பாடுலாம் சாப்பிட்றதில்ல. ஒவ்வொரு நேரத்தில் மதியம் சாப்பாடும் மிஸ் ஆகிடும். எங்கள் சின்ன பொண்ணெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. +2 முடிச்சியா, அதை போமா கம்முன்னுமா எங்கம்மா படிக்க வைக்கிறது, இருக்கிற கடன் பிரச்சனையே நம்மளால தாங்க முடியல. இன்னும் கொஞ்சம் நல்லா தாடி எல்லாம் நரைச்சி தலையெல்லாம் டை அடிக்காமல் விட்டு நரைச்சிச்சுன்னா கருப்பு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கின்னு சந்தோஷமாக ஒரு பிச்சை எடுத்து கூட என் பொண்டாட்டி காப்பாற்றலான்னு அது நிறைய நினைப்பேன். என் தொழில் சத்தியமாக அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்போலாம் ஒரு நாளைக்கு ஒரு குடும்ப தலைவெல்லாம் வந்து 3000 ரூபா 4000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சா தான் விற்கிற விலைவாசி பொருளாதாரத்துக்கு அதெல்லாம் செலவு பண்ணி சரிப்படுத்த முடியும். எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இது ஒரு சின்ன அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இதை அனுபவிச்சு ரொம்ப வேதனை படுறதுனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு கடன் இல்லாதவன் தான் அந்த உலகத்திலே வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன். எல்லாமே குடித்து கெட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற அந்த புத்தி திறமெல்லாம் அப்போ இருந்திருந்தாக்க வேறு மாதிரி நான் அந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறேன். கஷ்டத்தை தீர்க்க எப்படின்னு எனக்கே தெரியல. நீ ஒன்ன தேடி தொலைச்சதென்ன ஏராசா